இந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த 8வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தும். நல்லவர். இந்த பரிசுத்தானிக்கு வந்துகிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை கொடியேற்றுவோம். எல்லாம் சொல்லுங்க, கொடியேற்றுவோம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். நமக்காக ஆண்டவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. நம்மை கொடியேற்றுவதாய் தேவன் நம்மை மாற்ற போகிறார். கையில தடிக்கத்திர மேம்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இப்ப தாவீதின் சங்கீதம் இருக்கு. இப்ப தாவீது எழுதினார் சொன்னா இந்த வசனத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இயேசுனார் ஆண்டவரை பார்த்து உமது ஜெபத்தை கேட்பாரான்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நாம சொல்லுங்க. நான் சொல்றது வழங்க அந்த வார்த்தை புரியுதா புரியலையா? அடுத்து அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உண்மை ஆதரிப்பராக. இந்த சங்கீதத்தை எழுதுனது யாரு? தாவீது. அப்ப இந்த வசனம் சொல்லும்போது கர்த்தரையே பார்த்து அவர் சொல்ற மாதிரி தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். இந்த சங்கீதம் உண்மையை சொல்றேன், அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸா தான் இருந்தது. அடுத்து நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தபனிகளை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே காணிக்கை படைக்கிறாரா? நம்ம தான் அவருக்கு என்ன செய்யணும்? படைக்கணும். கர்த்தர் நல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தாவீதின் சங்கீதமாக எழுதப்பட்டாலும் இந்த சங்கீதத்தினுடைய இது ஒரு ஜெப சங்கீதம். ஆமென். சாம்ஸ் ஆஃப் பிரேயர், விண்ணப்ப சங்கீதம். என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவுக்காக செய்த விண்ணப்ப சங்கீதம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் தாவீது ராஜாவுக்காக செய்த விண்ணப்ப சங்கீதம் தான். அடுத்து இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு பிறகு நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு தாவீது ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களும் ராஜாவின் மேலே பிரியமாய் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களே தாவீது ராஜாவுக்காக தேவனிடத்திலே செய்த ஒரு ஜெப விண்ணப்ப சங்கீதம் தான் இந்த 20ஆம் சங்கீதம். அல்லேலூயா. அதனாலதான் 5ஆம் வசனத்திலே சொல்றாங்க, மறுபடியும் வாசிப்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நாங்கள் தாவீது ராஜாவே, உமது ரட்சிப்பினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது பழைய ஏற்பாட்டிலே பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, கட்டுகளிலிருந்து மாத்திரமல்ல, எதிரிகளிடமிருந்து, சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான ஒரு வார்த்தையும் ரட்சிப்பு என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆங்கிலத்திலே சால்வேஷன் என்கிற வார்த்தை தான் அதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். We will rejoice in your salvation. இயேசு என்றால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவுக்காக ராஜாவிட்டு காரியத்தை சொல்றாங்க. நாங்கள் உம்மாலே வந்த அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலை மூலமாய் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா.
எத்தனை பேர் கர்த்தருடைய அந்த ஊழியத்துல ஏஜி சபை ஊழியத்துல ஏஜி சபையில வந்து தேவன் தந்த ரட்சிப்பு தேவனுடையது. அந்த ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் தேவன் கொடுக்கிறார் சொன்ன எத்தனை பேர் இதுல மகிழ்ச்சியோட இருக்குங்க? கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் அந்த ஜனங்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. ராஜாவே, நாங்கள் உம்முடைய, நீங்க எங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தீங்க. சத்துருடைய கையிலிருந்து, எதிருடைய கையிலிருந்து விடுதலை, ரட்சிப்பை வாங்கி கொடுத்தீங்க. அதனால எங்கள் தேவனுடைய நாமத்தினால என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். தேவன் நல்லவர். தாவீது அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். கோலியாத்தை வீழ்த்தினா. அவன் வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டம், வேதனை, நெருக்கம், தனிமை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. இதைத்தான் நம்ம தாவீதை குறித்து நம்ம அட்ரஸ் பண்ணி நாம இதுவரைக்கும் நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களாமே. ஆனால் இந்த செய்தி அப்படி இருக்காது இன்றைக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாவீதின் மூலமாக ஏற்பட்ட, ஜனங்களுக்கு ஏற்பட்ட அந்த ரட்சிப்பை நம்மை பிரகடனப்படுத்துகிறதான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஆண்டு கொடுக்கிற காரியம். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் தேவன் தருகிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். தேவன் நல்லவர். ஒரு 7 காரியத்தை இந்த தாவீதின் மூலமாக அந்த ரட்சிப்பு அது எங்கிருந்து எதன் மூலமாய் வருகிறது என்பதை குறித்து தாவீதே அந்த அனுபவத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. வேகமாக நாம தியானித்து கடந்து செல்ல போறோம். வாசி கேட்போம். சங்கீதம் 14 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. இந்த 7 வசனங்களை வாசித்த பிறகு நமக்கு தெரியும் தாவீது வெறும் ராஜா மட்டுமல்ல. அப்புறம் யாரையா? அவன் ஆடு மேய்க்கிறவன் தெரியாதா? கடைசியில் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு? சீயோனிலிருந்து ரட்சிப்பு யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. சீயோன் என்றால் தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த ரட்சிப்பு வரும். அப்படி வரும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். 2வது 16 சங்கீதம் 8 முதல் 11 வசனத்தை வாசிப்போம். 16, 8 முதல் 11. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. உம்முடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டி. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. 2வது கர்த்தருடைய சமூகம், the presence of God. கர்த்தருடைய சமூகம்னா என்னதுங்க? நீங்க இருக்கிற இடத்துல, வீட்டுல டக்குன்னு உட்கார்ந்து ஆண்டவரே இயேசுப்பா உம்மை துதிக்கிறேன், அதுதான் கர்த்தர் சமூகம். எல்லாம் இங்க என்ன கவனி பாய்ச்சலாம், அட்டென்ஷன் அங்க போக கூடாது. பிரைஸ்லாம் தோத்திரம். கர்த்தருடைய சமூகம்னா அதுதான். அல்லேலூயா. ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு ஆண்டவரே இயேசுப்பா அப்படின்னு ஆண்டு நினைச்சவனே அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய பிரசன்ன, அந்த சமூகம் அப்படியே நம்மளை அப்படியே சூழ்ந்து வந்துடும். எந்த இடம், எப்படிப்பட்ட இடம், எந்த மனுஷங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறோம், என்ன போராட்டத்தில் இருக்கிறோம், என்ன கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொல்றாரு, உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும்
உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும். அல்லேலூயா. மூன்றாவது 18ஆம் சங்கீதம் 50ஆம் வசனம் 18:50. இதெல்லாம் ஒவ்வொரு பதியை வாசித்து நான் தியானம் பண்ணி இந்த வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. மூன்றாவது இந்த ரட்சிப்பு, அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற பரிசுத்த ஆவியினாலே வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆவியை ரட்சித்தது மாத்திரமல்ல, அபிஷேகித்தார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது? ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். நல்ல ஜோரா கேட்குறீங்க. புசிப்பும் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது பரலோகம் நமக்குள்ளே இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த கான்செப்ட் வேற. அதனால இங்க நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார், அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. அல்லேலூயா. நான்காவது 90ஆம் சங்கீதம் 14:15 வசனம். சங்கீதம் 90 14:15. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்காவது சொல்றாரு காலையிலே. பிரைஸ் தி லார்ட். எப்போ? காலையிலே கிருபையால் நிறைத்து நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலை எழுந்த உடனே ஆண்டவரை தேடுங்க. ஆமென். கிருபையினாலே நிரப்புகிறீர். ஆமென். நீங்களே ஆண்டவரை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி விசுவாசிய காலையில எழும்பி கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோடு அந்த நாளை நடத்த கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. வலதத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. எழும்பும் போதே எரிச்சலோடய எழும்பாதீங்க. ஆமென். விரக்தியோடய எழும்பாதீங்க, கஷ்டத்தோட எழும்பாதீங்க, கவலையோட எழும்பாதீங்க. தேவ பாதத்தில் எழும்பி ஆண்டுடைய கிருபையை நினைச்சு இருந்தீங்கன்னா அந்த நாளை நமக்கு ஆசிரமாய் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. இப்போ சீயோனிலிருந்து ரட்சிப்பு, அவருடைய சமூகத்தில் ரட்சிப்பு. மூன்றாவது அபிஷேகத்தினால் வந்த ரட்சிப்பு. நான்காவது காலையிலே. அடுத்த ஐந்தாவது 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 115:18-15. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. ஐந்தாவது இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் சந்தோஷம் எங்க இருக்குமா? நீதிமான்களுடைய கூடாரத்திலே. அல்லேலூயா. இத சொல்லுங்க உற்சாகம். அல்லேலூயா. யாரு நீதிமான்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆராதிக்கிறவங்க. வீடுகளிலே கூடி நாம ஜெபிக்கும் போது, துதிக்கும் பொழுது கம்பீர சந்தோஷ சத்தம் என்ன செய்யும்? கம்பீர சத்தம் சந்தோஷம் அந்த குடும்பத்திலே வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் சந்தோஷம் அங்கே வெளிப்படணும். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆறாவது 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 122:1.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எத்தனை பேர் இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எதுக்கு? கர்த்தருடைய நீ ஆலயத்துக்கு நீ சர்ச்சுக்கு போகணும்னா எத்தனை பேர் மகிழ்ச்சியோட எழும்புனீங்க இன்னைக்கு? ஏன்தான் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை போய் வச்சிருக்கிறாங்களே இந்த ஆராதனையை, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, இன்னும் கொஞ்சம் உரங்கட்ட பண்ணு, அப்படி ஏமாத்திட்டு அலையக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் லேட்டா வரீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா வாருங்கன்னு சொன்னபோது போகணும்னு சொன்னா என்னது? மகிழ்ச்சி வர மாட்டேங்குது, சந்தோஷம் வர மாட்டேங்குது. வெறுப்போட விரக்தியோட நம்ம பாடுகளோடு அப்படியே நம்ம சிலுவை சுமந்துட்டு வந்துடுற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் மாறணும் இயேசு நாமத்தில். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சர்ச்சுக்கு போகிறோம்னா ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும்? வரணும். இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது என்னது? அது ஒரு மகிழ்ச்சின்னு இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அல்லேலூயா. 7வது கடைசியாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். இதுலயும் சந்தோஷம் உண்டாயா அப்படின்னா ஆமா. வாசிமா 9வது வசனத்திலிருந்து 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. வலதுகரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 6 காரியம் நமக்கு கஷ்டமே இல்லை. இதுல கொஞ்சம் யோசிக்கணும். இதுல ஒரு கஷ்டமா தெரியும், ஆனா இதுலயும் சந்தோஷம் இருக்கிறது என்பதை இங்கே கர்த்தர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னதுங்க? 7வது கொடுப்பதினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. எதனால? என்ன சொல்லுங்க? கொடுப்பதினாலே. காணிக்கைகளை ஆமென் தேவனுக்கு கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறதுனால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. சம்பாதிக்கிற விசுவாசிங்க சம்பளத்தை வாங்கி சந்தோஷமா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர சந்தோஷமா தசமா காணிக்கை எடுத்து வச்சு, ஸ்தோத்திர காணிக்கை மிஷனரி காணிக்கை எடுத்து வச்சு சந்தோஷமா படைக்கணும். அது கொடுக்கறதுனால சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். ஐயோ இவ்வளவு கொடுக்கறதானா புசுக்குன்னு போயிடும். எல்லாம் ஓட்ட பையில போடுற மாதிரி தான் விடும், பொத்தலான பையில. அப்போ கர்த்தருக்காக நம்முடைய பிரயாசத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்காக நாம கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு சந்தோஷத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுல ஜனங்களும் சந்தோஷப்பட்டார்கள், ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா இந்த தாவீது ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒரு பிரசங்கமே பண்றார். இந்த தாவீது ராஜா மட்டுமல்ல, இப்ப நான் கடைசியா சொல்றேன், இந்த தாவீது only not a king. Hallelujah. He was a priest. ஒரு ஊழியக்காரனை போன்றவர். He was a prophet. David was a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. Hallelujah. David was one of the counselor. ஆலோசனை கொடுக்கிறவர். Hallelujah. நாம தாவீதுன்னு ஆடு மேய்க்கிறவன் ராஜாவா வந்தா அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம், கிடையாது. Hallelujah. Many of the potentials, நிறைய திறமைகள் காரியங்கள் தாவீதுக்குள்ளே கர்த்தர் தந்திருந்தார். Hallelujah. இந்த 29 வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு பிரசங்கி யாரும் கூட. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கமே பண்ணாரு இந்த தாவீதுங்க. Hallelujah. இப்படி ஆண்டவர் அப்புறமா நடத்தினாரு. ஆலயத்தை கட்டணும்னு நான் பிரயாசப்பட்டேன், ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ கட்டக்கூடாது. ஏன் மகன் சாலமோனோ அவன் என்னவா இருக்கிறான், இன்னும் சின்ன பையலா இருக்கிறான், அதனால வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், அதனால செய்ய வேண்டிய வேலையும் பெரியது.
முதல் வசனம் சொல்றாரு, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அல்லேலூயா. சொல்லுங்களேன் சந்தோஷம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அல்லேலூயா. அந்த எண்ணம் விசுவாசம் எல்லாருக்குள்ளே வரணும். எத்தனை பேருக்கு வருது? வந்தவங்களா ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய பேருக்கு வராது. அல்லேலூயா. தேவனுக்காக கட்டுகிற அரண்மனை. அதனால என்னை ஆலயத்தை கட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆலயத்துக்குரிய எல்லா காரியத்தையும் பொன் வெள்ளி எல்லாத்தையும் நான் சேகரித்து வைக்கணும். யாரெல்லாம் மனப்பூர்வமா கொடுக்குறீங்களோ இவர் ஒரு பாஸ்டாக மாறிட்டார். இப்போ ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? தங்கத்தையும் பொன்னையும் தங்க காசுகளையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பு இன்னும் பல பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்களா? கையை தலையிலே சொல்லுங்களேன். கையை தலையிலே சொல்லுங்கப்பா. என்கிட்ட பணமே இல்லையா, வேற உங்களிடத்துல என்ன இருக்கிறது, அதை யோசிக்கணும். இப்ப வைக்கிற விலைவாசிகள் அதெல்லாம் கொடுக்க முடியுமாயா அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. என்கிட்ட பணமே இல்லையா, வேற உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கொடுக்கறதுலே சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் தெசலோனிக்கே சபை குறித்து பவுல் சொல்றார் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? தங்கள் திராணிக்கு தக்கதாக திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. அவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ உபத்திரவப்படும் நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பொருளாதார நெருக்கத்திலூடாய் கடந்து சென்றாலும், அதன் மத்தியிலே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம என்ன நினைப்போம்? நம்ம கஷ்டத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா வேத வசனம் அப்படி அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக கவனிக்க, இப்ப 7 விதமான இந்த சந்தோஷம், சீயோனில் இருந்து வருகிற ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தருடைய சமூகத்தின் சந்தோஷம், அபிஷேகம் உண்டாகிற சந்தோஷம், காலையிலே உண்டாகிற சந்தோஷம், நீதிமான்கள் கூடாரங்கள் உண்டாகிற சந்தோஷம், அடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் உண்டாகிற சந்தோஷம், 7வது கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்பதினால் உண்டாகிற சந்தோஷம். உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. இந்த சந்தோஷத்தின் அடிப்படையில தான் இந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க இந்த ராஜாவுக்காக. கடைசியா வாசித்து முடிப்போம். 25 சங்கீதம் 25. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் தான் தாவீது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் கிரியை செய்யும் பொழுது சீயோனிலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பு, நான் தான் இயேசுநாதன் சொல்லிட்டா அவ்வளவுதான், தொலைஞ்சிச்சு. பாலாசியர் லாரி நான் தான் ஜீசஸ் சொன்னார், பின்வாங்கி போயிட்டார். இப்போ இந்த கான்செப்ட் அடிப்படையில் இப்போ நான் தான் தாவீது. அப்போ தேவனிடத்திலிருந்து ஜெபித்து மக்களுடைய ரட்சிப்புக்காக சீயோனிலிருந்து ரட்சிப்பு, அப்படியே சமூகத்தை தேட சொல்லி சொல்லுகிறதான ரட்சிப்பு. அல்லேலூயா. சந்தோஷம். அடுத்த அபிஷேகத்தை நடத்தினால கிடைக்கிற சந்தோஷம், காலையில் எழுப்பி சோமனுங்கன்னு சொன்ன அந்த பிரசமன சந்தோஷம், குடும்பமாக சேர்ந்து நீதிமான் கூடாரங்களில் சந்தோஷம் உண்டு சொல்லப்படுகிற அந்த சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு சந்தோஷம், கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுங்கன்னு சொல்லுகிற அந்த சந்தோஷம். அப்போ நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை சொல்லணும். நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப சொல்லலாமா? எல்லாம் வாசிங்க. 20 சங்கீதம் 5வது வசனத்தை எல்லாம் நீங்க மட்டும் வாசிங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும், ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமா இப்படிலாம் கர்த்தர் கிரியை செய்து வருகிறீரப்பா,
அல்லேலூயா. இவரோடு இணைந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடியேற்றுவோம். அல்லேலூயா. ஐயா பண்ற ஊழியக்கார பண்ற எல்லா வேண்டுதலையும் நீங்க நிறைவேற்றி தாங்கப்பான். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வசனத்துடைய கான்செப்ட் என்னன்னா, இது குடும்பத்திலையும் ஆமென் நம்ம எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். சபை என்கிற குடும்பம், சபை ஒரு குடும்பத்தை போன்றதுதான். அல்லேலூயா. நாம இணைந்து தேவனுடைய ரட்சிப்பினால் அல்லேலூயா. இது தாவீதினுடைய ரட்சிப்புன்னு சொன்னாலும் இந்த தாவீதுடைய ரட்சிப்பு எங்க இருந்து வந்துச்சு? சீயோனிலிருந்து வந்துச்சு. கர்த்தரிடத்தில் வந்த தாவீதின் மூலமாய் ஜனங்களுக்கு வந்த ரட்சிப்பு, ஊழியக்காரர் நடத்துற மூலமாய், ஜெபிக்கிற மூலமாய், பிரசங்கத்தின் மூலமாய் கிடைக்கப்படுகிற ரட்சிப்பு, சந்தோஷம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குச்சு? புரிஞ்சுதா? அல்லேலூயா. அதனால நாம எல்லாம் இணைந்து கொடியேற்றுவோம். உங்க குடும்பத்தில் உள்ள நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள், கொடியேற்றுங்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தையும் ஆண்டவர் இன்னும் உயர்த்தும்படியாக, மேன்மைப்படுத்தும்படியாக, கட்டி எழுப்பும்படியாக இணைந்து செயல்படுவோம். இந்த ஊழியத்தை நாம தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. எல்லாருடைய